ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? சார் தெரியுது. ஓகே, உங்க இன்டர்நெட் ஸ்டேபிளா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் உங்க சைடு தான் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இருக்கு சார். ஓகே, டன். சரி, இப்போ வந்து நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்ட்டுங்களா? கீவேர்ட் ரிசர்ச் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து மெயின் கீவேர்டாக நம்ம எதை எடுத்திருக்கோம்னா, இதுதான் மெயின் கீவேர்டாக எடுத்திருக்கோம். அதை வந்து இது ரெண்டும் தானே நம்ம எடுத்திருக்கோம் கரெக்ட்டுங்களா? பெட் போர்டிங் பெங்களூர், பெட் டே கேர் பெங்களூர். ஏன்னா நீங்கள் ஹோம் பேஜ் யூஐ டிசைன்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாம் நம்ம அப்புறமா வேற பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாக் கேஃபே இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம வேற பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பேஜாக வேற பேஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு வேணால் நம்ம செப்பரேட்டாக எஸ்இஓ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜ் எதுக்கு கீழே வரும்னா, இதுக்கு கீழே வரும், சர்வீசஸ் கீழே வரும். இப்போ நான் இந்த ஹோம் பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஹோம் பேஜ்னா மெயின் பேஜ். ஓகேங்களா? மெயின் பேஜில் ஓகே. இந்த 2 கீவேர்டு தான் வரப்போகுது. இப்போ ஹோம் பேஜில் வந்து நம்ம இந்த 2 கீவேர்டு மட்டும் போட்டால் போதாது. இதில் எக்ஸ்ட்ரா சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, பெட் போர்டிங் பெங்களூர். ஓகேவா? இது ஒரு கீவேர்டு. நெக்ஸ்ட் பெட் பேக்கர் பெங்களூர். இந்த 2 கீவேர்டை இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது ரெண்டும் கீவேர்டு. இப்போ இந்த கீவேர்டு வந்து மறுபடியும் நான் வந்து கூகுள் ஆட்ஸில் போயிட்டு செக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் நம்ம ஹோம் பேஜில் ஆட் பண்ணலாம். ஓகே. கீவேர்ட் பிளானர் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ அதேவே கீவேர்ட் பிளானரே நான் போய்க்கிறேன். டிஸ்கவரிங் கீவேர்ட்ஸ் இங்கே போயிட்டு இப்போ இந்த 2 கீவேர்டில் உள்ள வேற என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில வெப்சைட்லாம் வந்து எல்லா கீவேர்டும் போட்டு பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ண வேணாம். நம்மளுக்கு ஹோம் பேஜ்ன்றது இது ரிலவெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரேங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சர்வீசஸ் இப்போ நம்ம சர்வீசஸ்னு ஒரு செக்ஷன் போட்டு அங்கே வேணால் நம்ம ரிமைனிங் கீவேர்ட்ஸ்லாம் ஒரு செக்ஷனாக ஆட் பண்ணிக்கலாம் வேணா கூட. ஓகேங்களா? ஓகே. ஸோ அன்னைக்கு பண்ண மாதிரி நான் பெங்களூர் மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ காம்படிஷன் அனாலிசிஸும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீவேர்டுக்கு யார் டாப்பில் இருக்காங்க, அவங்க என்ன ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் கீவேர்டா? ஓகே, சின்ன கரெக்ஷன் இருக்கு. நான் வால்யூமோட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான வால்யூம் தான், ரொம்ப கம்மியான வால்யூம்லாம் கிடையாது, ஒரு டீசெண்டான வால்யூம் தான். இப்போ பெட் போர்டிங், பெட் டே கேர், இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. இப்போ டாக் போர்டிங் பாருங்க, டாக் போர்டிங் இது ரெண்டும் ஒன்று தானா? அதாவது டாக் போர்டிங், டாக் டே கேர், போர்டிங் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, இதையும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பாருங்க 1000 வால்யூம் இருக்கு. கேட் போர்டிங் வருதா? ஓகே, இப்போ வந்து இல்ல அது இல்ல. கேட் ரிமூவ் பண்ணிட்டு டாக் சிட்டர்ஸ் 10 தான் இருக்கு. நம்ம இது தேவையில்லை. அதுமே டாக் டே கேர் இருக்கு பாருங்க. இருங்க இதை எடுத்துக்கிறேன். அப்புறமா டாக் கேர்னு இருக்கு, அதையும் எடுத்துக்கிறேன். பெஸ்ட் டாக் போர்டிங் இன் பெங்களூர், இதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹாஸ்டல் இதெல்லாம் இல்லை தானே? ஹாஸ்டலு, கென்னலு இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்ல. அவ்வளவா இந்த பேர் கூட மாட்டாங்க.
ம். ஓகே, இது பாருங்க. அது போர்டிங் தான். அது போர்டிங்கோட இன்னொரு பேர் தான். ஓகே ஓகே. ம். பெட் ரெசார்ட் கிடையாது இல்லையா? இல்ல. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ம். இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸு. இதை வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாமே செலக்ட் ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ம். இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லா கீவேர்டுமே தேவைப்படும். ஏன்னா அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிளாக் எழுதுறதுக்கோ இல்லை ஒரு டாபிக் கிளஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஹோம் பேஜுக்கு தேவையான எல்லா கீவேர்ட்ஸும் எடுத்துக்கிறேன். பட் செலக்ட் பண்ண போகிறது ஒரு 5 to 6 தான். ஓகேங்களா, ஹோம் பேஜ் கீவேர்ட்னே போடுறோம் நம்ம இப்போதைக்கு. சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா, செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் செப்பரேட்டாக காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போயிட்டு ம். பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் ஹோம் பேஜோட கீவேர்டு. ஓகேங்களா, இந்த வால்யூம்லாம் ம். விட்டுருங்க, வால்யூம்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து இதில் வந்து ஆப்டிமைசேஷன் அதை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங் வரும், H1 வரும், டைட்டில் வரும், ஆமா. ம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வரும், அப்புறம் இமேஜோட ஆப்டிமைசேஷன் வரும். ம். ஸோ இதில் வந்து நம்ம எதை வந்து மெயின் கீவேர்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ம். பெட் போர்டிங் பெங்களூர் நான் இங்கே ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இதில் ஹையஸ்ட் வால்யூம் இது தாங்க இருக்குது, டாக் போர்டிங் பெங்களூர்னு இருக்குது. நான் இதை வந்து மெயின் கீவேர்டாக, அதாவது வந்து இந்த வெப்சைட்டுக்கே பிரைமரி கீவேர்டு இதுதான் அப்படின்னா நம்ம எதை வைக்கலாம்? இது வைக்கலாமா, இல்லை பெட் டே கேர்ன்றது வேணாம், போர்டிங் வைக்கலாமா, இல்லை பெட் இல்ல போர்டிங் சார், வைக்கலாமா? டாக் போர்டிங் பெட்டுனா ஆக்சுவலா எல்லாமே இன்க்ளூடிங் ஆகும், எல்லா பெட்ஸுமே. ஓகே, நீங்க டாக் போர்டிங் வந்து பிரைமரி எடுத்துக்கோங்க. ஆமாம், நானும் அதுதான் நினச்சேன். ம். ஸோ டாக் போர்டிங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட மெயின் கீவேர்டு இதுதான். ஓகேங்களா, ஓகே. ஸோ மெயின் கீவேர்ட் தான் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த பேஜோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த பிரைமரி கீவேர்டு தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா, டாக் போர்டிங். அப்புறமா செகண்டரி கீவேர்டு எதுனா இது. ஓகே, இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாக் போர்டிங்ன்றது நம்ம எங்கேயா ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீவேர்டு அப்படியே தான் வந்திருக்கு, ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். இது அப்படியே நம்ம வேற எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கீவேர்டு. இப்போதைக்கு வால்யூம்லாம் விட்டுருங்க, இப்போதைக்கு பிரைமரியாக இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இதுதான், இந்த கீவேர்ட்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ ஓகே. ஹோம் பேஜ் இப்படி இருக்கு. இந்த கீவேர்டை எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணுறேன், யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். இங்கே நம்ம எதுவும் ம். கீவேர்ட் எடுக்க முடியாது, இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஹோம் பேஜ் இப்போ பாருங்க, பெட் போர்டிங் இன் பெங்களூர், சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள், டாப் டாக் போர்டிங் இன் பெங்களூர் வித் பெஸ்ட் ப்ரைஸஸ். ஓகே, பெட் போர்டிங் இன் பெங்களூர். ஸோ பெட் போர்டிங் இன் பெங்களூர்ன்றதும் ஒரு காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற கீவேர்ட் தான். பாருங்க, போர்டிங், டாக் போர்டிங் அப்படின்றதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக, போர்டிங். ஸோ டே கேரை விட போர்டிங் தான் ஹையஸ்ட் கீவேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஸோ ஆமா, டாக் போர்டிங் தான். ம். மேக்ஸிமம் வந்து இந்த வெப்சைட் நான் செக் பண்ணுறேன். கண்ட்ரோல். ஸோ எங்கேயும் இந்த கீவேர்டு எக்ஸாக்டாக இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்டிங்ன்றதை ரொம்ப ஹைலைட்டாக அவங்க இது பண்ணியிருக்காங்க. பாருங்க, போர்டிங் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கு டாக் போர்டிங்ன்றது.
அவங்க பெங்களூர்னு போடல, மேஜரா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போர்டிங்கை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டாக் போர்டிங், பெட் போர்டிங். இங்க பெட் போர்டிங் இன் பெங்களூர்னு இருக்கு. ஆக்சுவலா கூகுள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும், பெட் போர்டிங் இன் பெங்களூர், டாக் போர்டிங் இன் பெங்களூர் ரெண்டும் ஒரே மீனிங்கா தான் எடுத்துக்கும். ஸோ பெட் போர்டிங் இன் பெங்களூர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பெட் போர்டிங் இன் பெங்களூர்னு வச்சிருக்கோமா இங்க, பெட் போர்டிங் இன் பெங்களூர். ஸோ நான் இன்னொரு கீவேர்டும் இங்க இருக்கு, பெட் போர்டிங் இன். இங்க இருக்கு தேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாக் போர்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் டாக் போர்டிங் இருக்கு. ஸோ இங்க மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ಹಲೋ ಹಲೋ ಹೇಳಿ. ಹೇಳಿ. ಮಾಡ್ತೀನಿ ಸಾಯಂಕಾಲವಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ. ஓகே, இப்போ நம்ம ஹோம் பேஜை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீவேர்டு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இதுல எதனா டவுட் இருக்குதா? இப்போ வேற ஏதாவது கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார், இந்த 4 கீவேர்டு ஓகே. டாக் போர்டிங், ஓகே, இப்போ ஹோம் பெட் போர்டிங், டாக் டே கேர், பெட் டே கேர், இவ்வளவு மேக்ஸிமம் வரும். ஓகே, இப்போதைக்கு இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதுல வந்து இதுல பாருங்க, இன்னும் ஒரு சில கீவேர்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா டாக் போர்டிங் நியர் மீ, டாக் டே கேர் நியர் மீ, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நியர் மீல யாருன்னா தேடினாங்கன்னா நமக்கு ஜிஎம்பியில் ரேங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்டைல் மாதிரிங்க. இவங்க வந்து எப்படின்னா ஜஸ்டைல் மாதிரி லிஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெருசாக கீவேர்ட்லாம் இது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க, வேற ஏதாவது கீவேர்ட்ஸ் டாக் போர்டிங் இன் பெங்களூரு அப்படின்னு இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இப்போ இங்கே ஒரு கீவேர்டு, இப்போ இந்த கீவேர்டு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெங்களூர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டாக் போர்டிங் பெங்களூர்னு செப்பரேட்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மீனிங்ல தான் வரும். ஸோ டாக் சிட்டிங் இதில் எதனா இருக்கா பாருங்க கீவேர்ட்ஸ். பெட் சர்வீசஸ் இன் பெங்களூர்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் டாக் போர்டிங் இன் பெங்களூர், அதுதான் எடுத்தாச்சு. டாகி டே கேர் எல்லாம் எடுத்தாச்சு. அதை விட்டு வந்து பெட் சர்வீசஸ் இருக்கு. ஆமா இத நான் செக் பண்ணிக்கிறேன். பெட் சர்வீசஸ்னு போடலாம், டாக் சர்வீசஸ்னு போடலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். டாக் சர்வீசஸ் இப்ப ரெண்டுமே பார்க்கலாம். இதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டுத்துல ஏன்னா வால்யூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பெட் சர்வீசஸ் அப்படி ஒன்றும் பெருசா இல்லைங்க, 20 தான் இருக்கு. அவங்க சும்மா ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பெருசா வேற எதுவும் வால்யூம் இல்லை. டாக் வாக்கர்னு ஒன்று இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ரெலவெண்டான கீவேர்டு தான். நான் எதுவும் இப்போ டாக் கெஃபேன்னு போடல, ஏன்னா இந்த சர்வீசஸ்க்கு இதை மட்டுமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. டாக் ஸ்பான்றது நம்ம செப்பரேட் பேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பெட் க்ரூமிங் ஓகே, அப்படி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கென்னல்ஸ் இருக்குது. பெஸ்ட் பெட் போர்டிங் இன் பெங்களூர். ஓகே, வேற எதுவும் இல்லை தானே இதுல? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பாருங்க, டாக் போர்டிங் என்ற கீவேர்டு எத்தனை இடத்துல இருக்கு பாருங்க, ஹைலைட்டடா. தெரியுதுங்களா? அவங்க வந்து பெங்களூர்னு மென்ஷன் பண்ணல, பட் இந்த பேஜ் வந்து இதுக்காக மட்டுமே பண்ணிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த பேஜ் டாக் போர்டிங்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான கீவேர்டு தான். பாருங்க, நிறைய இடத்துல ரிப்பீட்டடா இருக்கு அந்த கீவேர்ட்ஸ். ஓகே, இன்னொரு பேஜ் ஓபன் பண்ணலாம். இதுக்கும் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு எஸ்இஓ எப்படி ரேங்க் ஆயிருக்கு, இதுக்கு வந்து பேக்லிங்க்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இன்னும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இதில் நம்ம வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து இது பார்க்கலாம். ஏன்னா டாப்ல ரேங்க் ஆயிருக்கானா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஹை காம்படிஷன் கீவேர்ட் தான். உங்க பிசினஸே ஹை காம்படிஷன் தான் ஜென்ரலாகவே.
ஸோ இதெல்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இப்போ வெப்சைட் 4 வெப்சைட் ஓப்பன் பண்ணி இதை விட நம்மளது யூஐ நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கு சார். ஆமா. ஓகே, ஏன்னா நானும் பார்த்தேன். ஏன்னா இதை விட பெட்டரா இருக்குது சொல்ல போனா. ம் ஸோ இங்க டாக் போர்டிங் இன் பெங்களூர்னு இருக்குது, தெரியுதுங்களா? ம் இங்க இருக்குது. வேற ஏதாவது கீவேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கு. இவங்க ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 4 வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த ரெடி டு ம் பெங்களூர் பப்ஸ் இதை ஒரு முறை பார்த்துடலாம். ஏன்னா பெங்களூர் பப்ஸ்னா அவங்க லோக்கலாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு இது பெங்களூர் பப்ஸ்ன்றது வேற யாரு காதலையே அது பப்ஸ்ன்னு அந்த பப்ஸ் நினைச்சிருக்க போறாங்க. பெங்களூர் இல்ல, எனக்கே அப்படிதாங்க. எனக்கு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எனக்கே பப்ஸ்ன்னு தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, டாக் போர்டிங் சர்வீசஸ் இன் பெங்களூர். ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம டீட்டெயிலாக இந்த கீவேர்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். ஓகேங்களா? கெனல் போர்டிங் இன் பெங்களூர், இங்க ஒரு கீவேர்ட் இருக்கு பாத்தீங்களா? கெனல் போர்டிங்னா என்னதுங்க? ஒண்ணுதான் சார். எல்லாம் ஒண்ணுதானா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ போர்டிங்னா முடிஞ்சது. அது ஹோம் போர்டிங் இருக்கும், கெனல் போர்டிங் இருக்கும். அந்த So, மாதிரி அதுல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கெனல்னா கூண்டுல இருக்கும் ஓகே, அதுல ஒரு சப்டிவிஷன் சர்வீசஸ் மாதிரி. டாக்ஸ். ஹோம் போர்டிங்னா ஃப்ரீயா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, பப்பீஸ் ஃபார் சேல் இதெல்லாம் நம்ம அப்புறமா வேற ஏதாவது பேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 5 பேஜ் ஓபன் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு என்ன, நம்ம ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்றோம், ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையே. இப்ப எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது டாக் போர்டிங் தான். இல்லைங்க, கீவேர்டு இல்லைங்க. பேஜை நீங்க அனலைஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப எல்லா பேஜ்லயும் வந்து இப்ப நம்ம யூஐ ஆல்ரெடி பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ் இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். இப்ப யூஐ வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. யூஐ டிசைன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அது ப்ராசஸ்ல இருக்குது, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து அந்த யூஐ போயிட்டு கையை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்ப நம்மளோட மோட்டிவ் என்னன்னா, இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம பேஜை கண்டிப்பா ரேங்க் பண்ணி ஆகணும். 6 to 9 மந்த்துக்குள்ள ரேங்க் டாப் 3ல கொண்டு வந்தே ஆகணும். இதுதான் நம்மளோட கோல். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஹோம் பேஜ்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கண்டென்ட் இருந்தே இருக்கணும். ஆனா நாம பண்ணியிருக்கிற வெப்சைட் வந்து ஃபுல்லா யூஎக்ஸ் அண்ட் யூஐ பண்ணி அந்த ப்ராசஸ்ல நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஆமா. அதுல போயிட்டு நான் ஃபுல்லா பேராகிராஃபா எழுத முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எஃப்ஏக்யூ செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு, இப்போ பாருங்க, எஃப்ஏக்யூ செக்ஷன் தான் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்மளோட கீவேர்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி எழுதி இங்க வந்து கீவேர்ட்ஸ் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணும். நல்லா பாருங்க, டாக் கெனல் லொகேட்டட், இதெல்லாம் நிறைய பாருங்க, டாக் போர்டிங் இன் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளோட ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட்ல பாட்டம், அதாவது வந்து இந்த ஃபூட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபூட்டருக்கு மேல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க பாருங்க அக்கார்டியன் வைக்கல. அக்கார்டியன்னா என்னன்னு காட்டிடுறேன் பாருங்க. இதுவுமே அக்கார்டியன்ல இல்ல பாருங்க. இவங்களுமே ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ கண்டென்ட் இல்லாமல் நம்மளால ரேங்க் பண்ண முடியாதுங்க. கண்டென்ட் கண்டிப்பா தேவை. ஒன்று கண்டென்ட் மூலயமா ரேங்க் பண்ணலாம், இல்லைனா ஹை குவாலிட்டி பேக்லிங்க் மூலயமா ரேங்க் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டுமே பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ இந்த வெப்சைட்லயும் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ எல்லா வெப்சைட்லயும் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கண்டிப்பா இருக்குது. வேற வெப்சைட் பார்க்கலாம், இதுல இல்லை, இதுல இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கீவேர்டு இருக்கு பாத்தீங்களா, ஹோம் பேஜுக்கான கீவேர்டு, இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ். புரிஞ்சுது? எஃப்ஏக்யூக்காக. சோ நீங்க சொல்றது வந்து அந்த क्वेश्चंस வெறும் போர்டிங் ரிலேட்டடாவே இருக்கட்டுமா, இல்ல ஸ்விமிங், க்ரூமிங் அது ரிலேட்டட்? இது ரிலேட்டடான क्वेश्चंस. இப்ப கஸ்டமர்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா இப்ப என்ன விட நான் என்னதான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், கீவேர்ட் ரிசர்ச் அப்புறம் கீவேர்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுலாம் வந்து கூகுளுக்காக பண்றோம். பட் இந்த ப்ராசஸோட கூகுள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே பிலீவ் பண்ணுவாங்க. அது வந்து ரேங்கிங் இன்னும் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே. இந்த இப்ப இதான் கீவேர்டு. இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன்.
இந்த ஃபைலை நான் மறுபடியும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே இப்ப இந்த சர்வீஸ்க்குலாம் இது வரைக்கும் கஸ்டமர் உங்ககிட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு ஒரு நோட் புக் எடுத்து அப்பப்ப யோசனை பண்ணி எழுதுங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே ஓகேங்களா? ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் இப்ப இங்கே கூட காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுதுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இதையே கூட நான் எடுக்கலாம். பட் நம்ம இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலுமே வந்து இது வரைக்கும் நீங்க கஸ்டமர்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அது என்ன வேணா இருக்கலாம், பேசிக்கான கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோட் புக்ல எழுதுங்க. புரிஞ்சுது சார், நான் ப்ரிப்பேர் பண்றேன். 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கீவேர்டை 15 கொஸ்டின்ஸ் போதுமா? 15, 20 கூட நீங்க எழுதுங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அது ஒரு டூல் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டூலை வச்சு ஆன்சர் எழுதுங்க. ஓகேங்களா? தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? எந்த டூல்? ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. இப்ப அந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களோட அடுத்த ஸ்டெப்பு. இப்ப இது வந்து நம்ம வேற இப்ப நம்ம வெப்சைட் இருக்கு பாருங்க, நான் ஓபன் பண்றேன். இந்த வெப்சைட்ல, அதாவது நம்ம அமேசான் இன்ஸ்டியூட்ல எல்லா பேஜ்லுமே FAQ இருக்கும். பிகாஸ் SEO ரேங்கிங்காக. இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றதை நான் சொல்லிடுறேன். நம்மகிட்ட ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்க ₹3 per word சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் கீழே வரேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் ஆன்சர். அவங்க ₹3 per word சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பேஜுக்கு 2000 வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னா 2000 இன்ட்டு எவ்வளோ, 6000 கணக்கு வரும் அது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே எழுதுங்க. நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஜென்யூனாக இருக்கும், ரியலாக இருக்கும் அந்த கண்டென்ட். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். நான் ப்ரிப்பேர் பண்றேன் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுது எனக்கு. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஆச்சானு தெரியல. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கான டூல்ஸ் வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே சார், டன். சரி.